நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குருமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கொழும்பில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றிரவு சிவாயுச்சியம் அடைந்தார். சுவாமியின் புகழுடல் யாழ்ப்பாணத்துக்கு எடுத்து வரப்பட்டு பரிபூரணத்துவ கிரியைகள் நெல்லை ஆதீனத்தில் இன்று மாலை இடம்பெற்றன. ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் புகழுடலுக்கு மதத் தலைவர்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் இறுதி அஞ்சலி செலுத்தினர். நெல்லை ஆதீனத்தின் மகா சன்னிதானமாக 34 வயதில் பட்டமேற்று 44 ஆண்டுகள் மகா சன்னிதானமாக ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பணியாற்றினார். தம் குருநாதர் தொடங்கிய சைவ பணியை ஸ்ரத்தையுடன் முன்னெடுத்துச் சென்றதுடன் நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலைகளின் போது ஆதீன மரபை பேணுவதிலும் மக்களுக்கு சேவை புரிவதிலும் சுவாமிகள் முக்கிய பங்கு வகித்திருந்தார். இந்தியா மதுரை ஆதீன திருமணத்தின் தொடர்புடன் 1966ஆம் ஆண்டு ஆரம்பித்து சமயத்திற்காகவும் சமூகத்துக்காகவும் குரல் கொடுத்து பல்வேறு நற்பணிகள் ஆற்றி வந்துள்ள ஆதீனமாக அவர் திகழ்ந்ததாக இந்து குருமார் அமைப்பு தமது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளது. உலகெங்கும் சைவத்தை கொண்டு சென்ற இலங்கை யாழ்ப்பாணம் நெல்லை ஆதீனம் இறையடியில் சேர்ந்தது சைவ சமயத்துக்கு பேரிழப்பாகும் என இந்தியாவின் தருமை ஆதீன குருமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தெரிவித்துள்ளார். நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குருமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் புகழுடல் செம்மணி இந்து மயானத்தில் இன்று மாலை அக்கினியில் சங்கமமானது.